வெட்டை நாங்கள் கால்குலேட் பண்ணி மட்டும் போதாது, அதுக்கு அடுத்ததாக தான் நாங்கள் பெரிய ஒரு வேலையோடு செய்யறதுக்கு கேட்குது. மிஸ்டர் இஃப்திகார், இந்த வெட்டை எப்படி நாங்கள் பே பண்ணணும்? எந்த நாளுமா அல்லது எல்லா மந்த்துமா அல்லது குவார்ட்டர்லியா இந்த வெட்டை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம்? ஓகே, இப்போ நாங்கள் அசம்ஷன் என்னங்கன்னா, நான் வந்து வெட்டுக்கு லேபிள், நீங்களும் வெட்டுக்கு லேபிள். எப்படி நீங்கள் லேபிள் ஆகுவீங்க? நீங்கள் வந்து செய்கிற பிஸ்னஸ் வந்து அனுவலி 36 மில்லியனை பார்க்க உங்களோட டேர்ன் ஓவர் இருக்கு கூட. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகிறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகின பிறகு மந்த்லி உங்களோட இன்புட் வெட் என்ன, அதாவது நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ணின வெட் என்னன்றதை கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணையில் நீங்கள் கட்டாயம் டேக்ஸ் இன்வாய்ஸ் இருந்தால் தான் அந்த இன்புட் வெட்டை உங்களுக்கு கிளைம் பண்ண இல்லாமல் நீங்கள் வாங்கியிருப்பீங்களா ஒருத்தர்கிட்ட, அவர் உங்களுக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ் தந்துருந்தா மட்டும்தான் அதுக்கான இன்புட் வெட்டை உங்களுக்கு எடுக்க இயலும். அந்த இன்புட் வெட்டை எடுத்தாச்சு, நீங்கள் வாங்கின பொருளை நீங்கள் இன்னொருத்தருக்கு விற்றுருப்பீங்க. அப்போ நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பீங்க உங்களோட சேலுக்கு. அதெல்லாம் கூட்டி அதுக்கான அவுட்புட் வெட்டை கால்குலேட் பண்ணுறது. அப்போ எப்பயுமே நீங்கள் வாங்கின பொருளோட விலையை பார்க்க அதே பொருளை நீங்கள் விற்க விலை கூடயே தானே விற்றுருப்பீங்க. அப்போ அங்குன்னு ஒரு வேல்யூ அடிஷன் நடந்திருக்கு. பார்த்தீங்களா, வேல்யூ அடட் டேக்ஸ்ண்டா என்ன? பெருமதி சேர்த்த பெருமதிக்கான வரை. அப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினது 200 ரூபாய்க்கு விற்கையில் நீங்கள் பெருமதி ஒன்று சேர்த்து விற்கிறீங்க 100 ரூபாய்க்கு. அந்த 100 ரூபாய்க்கு தான் அடிஷனல் இன்னும் 18 ரூபா எடுக்கிறீங்க. 100 ரூபாய்க்கு வாங்கல 18 ரூபா. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 200 ரூபாய்க்கு விற்கையில் 36. அது என்ன விஷயம், என்ன வித்தியாசம் வாங்கினா நீங்கள் இன்னும் 100 ரூபா வேல்யூ சேர்த்து இருக்கிறீங்க தானே. அதுக்கு அந்த 100 ரூபாய்க்கான அடிஷனல் 18 ரூபா வந்தனால தான் நாங்கள் இன்னும் 36 ரூபா வரும். விளங்குச்சு? அந்த 36 ரூபாயிலிருந்து நீங்கள் வாங்கையில் 18 ரூபா கொடுத்துருப்பீங்களே, அதை கழிச்சு மீதி 18 ரூபாயை அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு முதல்ல பே பண்ணலாம். விளங்குச்சா? என்ன இப்போ சொல்லுங்க. இப்போ இது வந்து ஏப்ரல் மாதம் இப்போ ஜூலைல இருந்து தானே இந்த புதிய வெட் 36 மில்லியன் த்ரெஷோல்டு எல்லாம் வந்துச்சு. ஏப்ரல் 1 ஆஃப் ஏப்ரல் இருந்து. அப்போ யாருக்கும் விளங்குற மாதிரி சொன்னால் இந்த மாதம் முடிய இல்லை. உங்களோட அக்கௌண்ட்ஸில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? டோட்டல் இன்புட் வெட் என்ன, டோட்டல் அவுட்புட் வெட் என்ன, ரெண்டையும் செட் ஆஃப் பண்ணி நீங்கள் அதிகமாக எடுத்துருக்கிற அமௌண்ட், நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட், உங்களோட கையால் போகிற அமௌண்ட் இல்லை. இது உண்மைக்குமே சொல்ல போனால் சரியான முறையில் பிஸ்னஸை செஞ்சிருந்தா அப்படி இல்லாட்டி கையால் போகும். விளங்குச்சு? அவுட்புட் வெட்டில் இருந்து இன்புட் வெட்டை செட் ஆஃப் பண்ணி மீதி 18 ரூபா நீங்கள் கூட கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க தானே, அதை வந்து மே மாதம் 20ஆம் தேதிக்கு முதல்ல நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வெட் பேமெண்ட்டாக கட்டணும். கட்டலாட்டி என்னது தப்பு, உங்களுக்கு வந்து பெனல்ட்டிஸ் அடிப்பாங்க. அது இல்லாமல் அது ஒன் டாப் ஆஃப் இட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இந்த வேறையாக விழுகும். இப்படி எல்லாம் இருக்குது.